கரண்ட் சிச்சுவேஷன் காலையில் பேசினதை விட கண்டிஷன் வந்து இப்போ கையை மீறி தான் போயிட்டுருக்கு. ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. இப்போ ரைட் நவ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காரில் வந்து பெட்ரோலெல்லாம் ஃபுல் பண்ணி இருக்கிற கேஷ் எல்லாம் ட்ராப் பண்ணி வச்சுட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு எதுக்கும் கெட் ரெடி. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் கிளம்பிடணும் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அது ஓகேங்க. பட் கிளம்பலான்னா கார் எடுத்துட்டு எங்கே போகிறது அப்படின்னு தான் இன்னும் எந்த இது ஐடியாவும் தெரியல. நிறைய ரோட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அபுதாபி ஏர்போர்ட்டு க்ளோஸ்டு, துபாய் ஏர்போர்ட்டு க்ளோஸ்டு, பஹ்ரைன், கத்தார் அதுவும் க்ளோஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அஸ்வின் ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் கேன்சல்ன்ற மாதிரி இமெயிலும் வந்துடுச்சு. எப்படி போகிறான்றது தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டும் வந்து அவங்களால என்னென்ன முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டையுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே காலையில் வரைக்கும் கண்ணால் எதையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு 2-2:30 மணிக்கெலாம் வந்து ரெட் அலர்ட் வருது, மொபைலில் அலர்ட் வருது. என்னன்னு சொல்லிட்டு நானே ஒன்றும் போய் பால்கனியில் போய் பார்க்குறோம். அவ்வளோ ஒரு ஹியூஜ் சவுண்டு, பிளாஸ்ட் சவுண்டெலாம். பட் எங்களால் விஷுவலாக எதுவும் பார்க்க முடியல. பட் இந்த சவுண்டை வந்து கேட்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோன்றது ஒன்றும் தெரியல. சீக்கிரமாக வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து சரி ஆகணும் அப்படின்றது தான் நம்முடைய வேண்டுதல். வந்து கவர்மெண்ட் இதை சரி பண்ணுவாங்கன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அட் த சேம் டைம் பயத்தோடு தான் இருக்கும், வீட்டில் தான் இருக்கும், யாரும் எங்கேயும் போகலை. எல்லாரோட ப்ரேயர்ஸும் தான் வந்து எல்லாரையும் சேஃபாக வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷனுங்க. யூஏயில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இதே சேம் இன்ஃபர்மேஷன் தான். எல்லாம் சேஃபாக இருங்க. மோஸ்ட்லி வந்து அன்வான்ட் ட்ராவல்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஒரு க்ளோஸ்டு இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். துபாயில் ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பார்க்கிங் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. சேஃபாக எது நடந்தாலும் பேஸ்மெண்ட் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் சில இடத்துலலாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஏ கவர்மெண்ட் வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் சீக்கிரமாக இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துருவோன்றது நம்ம நம்பிக்கை.